ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 25 மெம்பர்ஸ் ஓவரால் ரேங்க்கில் ஃபஸ்ட்டு ஒரு 25 மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து கரெக்டாக தெரியல. பட் ஆனால் ஒரு குரூப்பில் தான் வந்து ஷேர் ஆச்சு. இது வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குன்ட்டு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 90 வரைக்கும் பார்த்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விஓ தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 90 போஸ்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25, 30 போஸ்ட் பார்த்தீங்கன்னா விஓ தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. விஓவுக்கு வந்து அவரோட டிமாண்ட் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெவென்யூ, ஸோ இதுக்கு தான் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும் ஃபஸ்ட் டேயில் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாப்பில் வந்து எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேயில் வந்து விஓவுக்கு தான் வந்து நிறைய காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கூட நம்ம நிறைய பார்க்க முடியல. 1 or 2 தான் வந்து நம்ம பார்க்க முடிகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓவரால் ரேங்க் எடுத்தவங்க ரெவென்யூ தான் எடுத்திருக்காங்க. செகண்டு, தேர்டு, 4th, 5th, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஓ தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. 6th பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எடுத்திருக்காங்க. 7th பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் எடுத்திருக்காங்க. 8th, 9th பார்த்தீங்கன்னா ரெவென்யூ தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் 10 வந்து அவங்க ரெவென்யூ எடுத்திருக்காங்க. 11 and 12 அதோட அப்டேட் வந்து எதுவும் சொல்லலை. 13 பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து யாரும் வந்து கை வைக்கல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டியாக இருக்கிறதுனால மேபி வந்து சூஸ் பண்ணாமல் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் இருக்கிறதுனால அது எல்லோரும் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 days பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd டேக்கு மேலே போகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி தான் வந்து நிறைய கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனல் 13 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், 14 வந்து ஜேஆர்ஐ, ஸோ அவங்க வந்து ஜேஆர்ஐ எடுத்திருக்காங்க. 15 பார்த்தீங்கன்னா விஓ எடுத்திருக்காங்க. 16 வந்து ரெஜிஸ்ட்ரேஷனு, 17 வந்து விஓஓ, 18 பார்த்தீங்கன்னா ஜேஆர்ஐ எடுத்திருக்காங்க. 19 பார்த்தீங்கன்னா விஓஓ, 20 விஓ தான், 21 வந்து ரெஜிஸ்ட்ரேஷனு, 22 பார்த்தீங்கன்னா ரெவென்யூ, 23, 24 வந்து விஓ தான். 25 தான் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் வந்து ஒரு உமன் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ, ஆமாம். அதுக்கப்புறம் 27 வந்து ரெவென்யூ தான், 28 வந்து விஓ தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் விஓ வந்து சூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கான அஃபிஷியலாக வந்து எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சைடு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதை வெயிட் பண்ணி பார்த்தா வந்து நம்ம ஷுவராக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை, எவ்வளோ வேகன்சி இருக்குது, இந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டுக்கு வந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வர அப்டேட் வந்து எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகுது, எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக சேட் பண்ணியும் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.